கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம். கெமிக்கல் கலப்படமில்லாத மூலப்பொருட்களால் ஆன சுத்தமான தயாரிப்புகள். உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். மாநில அளவிலும் டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உடனே அணுகவும். 9578882200. வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். பிரான்ஸில் இப்போ ஒரு சம்பவம் அரங்கேறிச்சிங்க. அதாவது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, மாணவர்கள் முன்னிலையில் முகமது நபி இருக்கார்ல, இவரோட கேலி சித்திரம் ஒன்றத்தை காமிச்சு கருத்து சுதந்திரம் அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை பேசியிருக்காரு. இதனால் கோபமடைஞ்ச ஒரு 18 வயசு இளைஞன், அவர் அகதி அந்தஸ்தோடு உள்ளே வந்தவருங்க பிரான்ஸுக்குள்ளே, அவர் அந்த ஆசிரியரை தாக்கி சாகடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த இளைஞனையும் போலீஸாரங்க சுட்டு கொண்டுட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி பெருசாக பேசாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த இளைஞர் அந்த ஆசிரியரை தாக்கும் போது அல்லாஹு அக்பர் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காரு. இதை பிடிச்சிக்கிட்டு இஸ்லாம் அப்படின்ற மார்க்கமே ஏதோ தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம், உலகம் முழுக்க வன்முறையை கட்டவிழ்க்கிறதா இந்த மார்க்கத்தோட மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. எல்லா மதத்தை மாதிரியும் இந்த இஸ்லாமும் அமைதியை தான் போதிக்குது உலக மக்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் தங்களோட சுய லாபத்துக்காக இந்த கீழ்த்தரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் சும்மா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு ஒருத்தரை பற்றி பேசியே ஆகணுங்க. இந்த சல்லுன்னு சொல்லுவாங்க முகமது நபி அவர்கள், அவரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அவரை பற்றி அந்த ஆசிரியர் சொன்னதுனால தான் ஒரு உயிரங்கம் போயிருக்கு. உண்மையிலே முகமது நபி அவர்கள் எந்த அளவில் வாழ்ந்திருக்காரு, உலக மக்கள் போற்றுற வகையிலையும் உலகம் முழுக்கவும் இஸ்லாம் பரவறதுக்காகவும் அந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்கார், இது எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது யாருமே மதம் சார்ந்து பார்க்க வேணாம். எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவ தான் சிறந்த பகுத்தறிவாளி, சிறந்த ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். அந்த ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டென்ட்டில் போகலாம். முகமது நபி அவர்களை துருக்கியில் புனிதர் முகமதுன்னு அழைப்பாங்க. ஈரானில் பைகம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகம்பர் அப்படின்னா தூதர்னு அர்த்தங்க. இவருக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா முகமது PBUHன்னு குறிப்பிடுவாங்க. PBUH அப்படின்னா பீஸ் பி அப்பான் ஹிம், அதாவது அவர் மீது அமைதி உண்டாகட்டும்னு அர்த்தம். முதல்ல சொல்லியிருந்தால இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா மதமும் அமைதியை தான் போதிக்குன்னு சொல்லிட்டு அவரோட பெயருக்கு பின்னாடி இந்த வார்த்தை இது வருதுன்னா இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மனுஷன் வாழ்கிற வரைக்கும் அமைதியை எந்தளவு மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தாருன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவரை நாம நபிகள் நாயகம்னு சொல்கிறோம். முகமது சல்லுன்னு சொல்லுவாங்க. சல்லுன்ற வார்த்தைக்கான அர்த்தமும் இந்த அவர் மீது அமைதி உண்டாகட்டும்ன்ற வார்த்தைகள் சொன்ன பார்த்தீங்களா, இதை குறிக்கிறதாங்க. ஓகே, இவரோட வாழ்க்கையை இப்போ A to Z ஒட்டு மொத்தமாக அலசலாம். கிபி 570 சவுதி அரேபியா இருக்கலங்க, இப்போதைய சவுதி அரேபியா, அதில் இருக்க மெக்கா அப்படின்ற நகரத்தில் பிறந்தவர் தான் முகமது நபி அவர்கள். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அப்பாவை இழந்துட்டாரு. இவர் பிறந்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் கழிச்சு அவரோட அம்மாவை இழந்துட்டாரு. ஸோ ஆதரவற்ற நிலையில இருந்த முகமது நபி அவர்களுக்கு அவரோட உறவினர் அபு தலீப் அண்ட் அவரோட தாத்தா அப்துல் முத்லிப் இவங்க தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க. இவங்க கூட வியாபாரத்துக்காக முகமது நபி அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேர் அப்போ இருக்க முகமது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில அற்புதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நபியா மாற்றப்படுச்சுன்னு திருக்குறான்ல சொல்லுதுங்க. தன்னோட 9 வயதிலேயே வியாபார பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு நபி அவர்கள். பல நாடுகளில் பல மத மக்களையும் சந்திக்கிற வாய்ப்பு இந்த வியாபாரம் மூலமாக தான் அவருக்கு கிடைச்சதுங்க. ஏன்னா ஒரே மனுஷங்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கவங்களுக்கு பயணிச்சுட்டே இருக்கணும். இப்படி போக போக தான் ஒவ்வொரு மனுஷங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, இவருக்கு கல்வி அறிவு கிடையாது. ஓகேவா, இது கடைசியில் புரியும் எதுக்கான அந்த வார்த்தையை இப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு. எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு நல்ல இளைஞனா இவர் திகழ்ந்திருக்காரு. இதுக்கு சிறந்த உதாரணம்னு பார்த்தீங்கன்னா மெதினா பகுதி இருக்குல்லங்க, இது முழுக்கவே இருந்த பல மக்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து முகமது அவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அல் அமீன், அதாவது நம்பிக்கையானவன் அர்த்தம். இந்த அளவுக்கு பாத்திரமா அவர் திகழ்ந்திருக்காரு. ஒரு முறை என்ன நடக்குது, முகமது அவர்கள் வியாபார நிமித்தமாக ஏதோ பயணம் போய்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ அறிஞரோட சந்திப்பு ஏற்படுது. இவர் கூட பேசிட்டு இருந்த விஷயம், இவரை பார்த்த விஷயம், இவரோட செய்கைகள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த கிறிஸ்தவ அறிஞருக்கு ஒரு இனம் புரியாத விஷயம் ஒன்று மனசில் ஏற்பட்டிருக்கு. இந்த இனம் புரியாத விஷயத்த அந்த அறிஞரோட அங்கிள் கிட்ட அவர் சொல்லியிருக்காருங்க. என்ன சொன்னார்னா, முகமது இருக்கார்லங்க, இந்த முகமதுக்கு முன்னாடி மரங்கள், மலைகள், கடல் இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மண்டியிடும் அப்படின்ற விஷயத்த சம்பந்தமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ அறிஞர் அவரோட அங்கிள் கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்காரு. இந்த விஷயம் எப்படி இவருக்கு தீர்க்க தரிசனமா தெரிஞ்சதுன்னு தெரியல, அவரோட வாக்கு அப்படியே படிச்சது. எதிர்காலத்தில் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டவங்களா இருப்பாங்களே, இவங்களுக்கு நேரில் சந்திச்சு உதவி செய்யறதுல நபி அவர்கள் அலாதி பிரியம் கொண்டவரா இருந்திருக்காரா. யார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போவாராங்க. அதாவது உதவி பண்ண போறதா இருந்தா கூட அவங்க கிட்ட முன் அனுமதி வாங்கிப்பாரா. இந்த ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட அப்பத்திலிருந்து இருந்திருக்கு.
தன்னோட உடையாக இருக்கட்டும், தன்னோட செருப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் அவரே தான் சுத்தம் பண்ணுவாராம். இந்த 2 விஷயத்தை எத்தனை பேர் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம்? வீடியோ பார்க்குற பல பேரை சொல்லலாம், உங்கள் ட்ரெஸ்ஸையும் உங்கள் செருப்பையும் நீங்களே வாஷ் பண்ணுறீங்களா? ஓகே, இது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா முகமது அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த அற்புதம்னு சொல்லுவாங்களே ஒரு சில மத கோட்பாடுகள், அந்த விஷயம் ஒன்று நடக்குதாங்க. மெக்கால கொலை, மது பிரயோகம், பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்த டைம் ஆகுது. அப்போது மெக்கால ஹிரா அப்படின்ற ஒரு குகை பகுதி இருக்குது. இப்போ அது புனித குகையாக பார்க்கப்பட்டு இருக்குங்க. இந்த குகைக்கு முகமது அவர்கள் போகிறாரு. இவர் முன்னாடி ஏஞ்சல் கேப்ரியல் தோன்றுறாங்களாம். அதாவது குழம்பிடாதீங்க, இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டுமே ஆப்ரஹாம் ரிலிஜன் இருக்குல்ல, அதுவாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. ஆப்ரஹாம் வழிவந்த மதங்கள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்ரியல் நாம கிறிஸ்தவத்தில் சொல்லுவோம், அவங்க இதை ஜிப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் கேப்ரியல் தான் அவங்க ஜிப்ரில்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் அவர் முன்னாடி தோன்றி அல்லாவின் பெயரால் படி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். யாருக்கிட்ட? கேப்ரியல் அவர்கள் நபி கிட்ட சொல்லியிருக்காராம். இதுக்கு இவர் என்ன பதில் கொடுத்துருக்காரன் தெரியுமா? நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், என்கிட்ட வந்து இந்த வார்த்தைகளை சொல்றீங்க, எனக்கு எப்படி புரியும், நான் எப்படி மற்றவங்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு பிறகு குகையிலிருந்து வெளியே வந்த முகமது அவர்கள் இஸ்லாமை எல்லார்கிட்டையும் போதிக்கிற வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாராங்க. இந்த குகை சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் இஸ்லாமை மிகப்பெரிய ஒரு போதனையகமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லுனா, பல நாட்டு மன்னர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு இஸ்லாம் மதத்தை போதிக்கிறது சம்பந்தமாக கடிதங்களையும் இவர் அனுப்பிச்சிருந்தாராங்க. சுமார் 23 ஆண்டுகள் அவர் இந்த நபித்துவத்தில் இருந்திருக்காராம். அவர் இந்த குகைக்கு போன சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வயசு அவருக்கு இருக்கும்போது நடந்திருக்கலாங்க. அதுக்கு பிறகு 23 ஆண்டுகள் இவர் நபித்துவத்தில் இருந்திருக்காராம். பல அற்புதங்களை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவர் செஞ்சிருக்காராம். 62 அப்படின்னா 63 வயசுல இவரும் மறைஞ்சிட்டாராங்க. நபி தன்னை ஒருபோதும் கடவுள்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது. இப்போ நாம பார்ப்போமே, சின்ன சின்ன சித்து வேலை தான் பண்ணிட்டு சாமியார்கள் நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. தன்னை ஒருபோதும் கடவுள்னு சொன்னதில்லை, தன்னை சுற்றி இருக்க எதையோ ஒரு கடவுள்னு கைகாட்டியே சொன்னதில்லை. அந்த ஒரு விஷயத்த ஒரு வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. நபிக்கு அல்லாவோட அருள் கிடைச்சதை பற்றி திருக்குரானில் ரொம்ப டீட்டெயிலாக விவரிக்கப்பட்டிருக்கான். இந்த வீடியோ பார்க்குற இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பேஜை மிஸ் பண்ணினா தயவு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தெளிவாக எடுத்து சொல்கிறத தவிர தூதர்களுக்கு வேறு ஏதோ இருக்கா அப்படின்ற விஷயம் திருக்குரானில் 16:35 அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி திருக்குரான் 14:4 பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம் அப்படின்ற வாசகங்களும் திருக்குறானில் இடம் பிடிச்சிருக்குங்க. இது எல்லாமே நபிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தெள்ள தெளிவாக உணர்த்துற வகையில் இருக்கு. நபி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களையே புனிதர்களாக இருப்பாங்களே, அந்த புனிதர்களையே மாமனிதர்களாக இருப்பாங்களே, அவங்கள குறிக்கிறதா நபி. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை பார்த்தீங்களா? இறை தூதர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இறை செய்தியை மாற்றமின்றி மக்களுக்கு போதிப்பவர். அதாவது இஸ்லாமோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, இறைவன் கிட்ட இருந்து செய்திகள் வருமா, அந்த செய்தியை தூதா ஏந்திக்கிட்டு ஒரு தூதுவன் மக்களை நோக்கி போறாருல பரப்புறதுக்கு, அவர் தான் இறை தூதராக பார்க்கப்படுறாங்க. இஸ்லாமோட கடைசி இறை தூதர் வேற யாருமே கிடையாது. ஒரு நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன், முகமது நபி அவர்கள் தான். ஓகே, இவர் ஒருத்தர் மட்டும் நபிமார் கிடையாதுங்க. திருக்குரான்ல கிட்டத்தட்ட 24 நபிமார்களோட பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு. இவரோட பெயரோடு சேர்த்து 25ங்க. அதில் ஒவ்வொருத்தரா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதம், நூ, இத்ரிஸ், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், லூத், ஷீத், ஜாலிக், சுஐப், மூசா, ஹாரூன், தாவூத், சுலைமான், அயூப், துல்கிப்லு, யூனுஸ், இல்யாஸ், அல்யசூ, ஜகரியா, யஹ்யா, ஈசா, முகமது, அதாங்க சல் சொல்லல அவர். இப்படி 25 நபிமார்கள் பெயர் திருக்குறானில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பெயர்கள்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். பைபிளில் கூட இது போல பெயர்கள் பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜியன் சொன்ன பார்த்தீங்களா, எல்லாம் அதன் வழி வந்தது. ஸோ கேரக்டர்ஸ் அப்படியே ஒரே மாதிரி ஒத்துதான் இருக்கும். ஓகே, முகமது நபி அவர்களோட அடைமொழி பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இப்போ நான் சொல்கிற நிறைய இஸ்லாமிய பெயர்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே இருக்கலாம், பல பேருக்கு இருக்கலாம். உங்கள் பெயருக்கான அர்த்தம் இருக்குல்ல, அதை நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட முகமது நபி அவர்களோட அடைமொழி பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லா, இதுக்கு அல்லாவின் தூதர்னு அர்த்தங்க. அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு அர்த்தம் அல்லாஹ் முகமது நபியின் மீது கருணையும் சாந்தியும் பொழிவானகன்னு அர்த்தங்க. இதுக்கு அடுத்தபடியா ஹபீப், இதுக்கு அன்பானவர்னு அர்த்தம். முஸ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சாதிக், நேர்மையாளர். ரவூஃப், கருணையாளர். உஸ்வதுல் ஹசனா, நன்னடத்தையாளர். அல் இன்சாப் அல் காமில், முழுமையானவர். கைருல் பஷர், மனிதர்களின் சிறந்தவர். காத்தமுன் நபி, இறுதி இறை தூதர். ரஹ்மத்துன் லில் ஆலமின், அகிலத்தின் அருட்கொடை. ஷாஹித், சாட்சியாளர். முபஷிர், நன்மாராயம் கூறுபவர். நாதிர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்.
முதகீர் நினைவூட்டுபவர், தாஇ இறை அழைப்பாளர், பஷீர் அறிவிப்பாளர், நூர் ஒளி பொருந்தியவர், சிராஜுல் முனீர் ஒளி கொடுக்கும் விளக்கு போன்றவர், கரீம் பெருந்தன்மையுள்ளவர், நிஹ்மதுல்லா தெய்வீக அருளை பெற்றவர், ஒமி நபி படிக்காத இறை தூதர், முஜமில் போர்த்தி இருப்பவர், முத்தசீர் மறைவான ஞானம் கொண்டவர், ஆஹிப் இறுதி நபி, முதவக்கில் இறை நம்பிக்கையாளர், மாஹி இறை நிராகரிப்பாளர்களை அழைப்பவர், முஅஜஜ் வலிமை மிக்கவர், முபக்க பிரமிக்க வைத்தவர், ஃபாதி ஆரம்பிப்பவர், ஷாபி பரிந்து பேசுபவர், முசஃபா சிபாரிசு செய்பவர், முஹ்ஜி நலம் பேணுபவர், அஹ்மது புகழப்பட்டவர், ஹமீத் இறைவனை துதிப்பவர், மஹ்மூத் புகழுக்குரியவர், அப்துல்லா அல்லாவின் அடிமை, கடைசியா ஹசீர் கியாம நாளில் முதலில் எழுப்பப்படுபவர். இது அவங்க மறுமை வாழ்வுக்கான நாள்னு சொல்லுவாங்க. இந்த கியாம நாள்னு சொல்றத இறுதி நாள் சொல்லும் போது கிட்டத்தட்ட அந்த பேஸ்ல. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அதை பத்தி பார்த்துலாங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்ற பெயர்ல மத நம்பிக்கைகளை காயப்படுத்தவே கூடாது. இது எந்த நாட்டில் பண்ணாலும் ஒண்ணுதான். இது போல சம்பவம் பிரான்ஸ்ல தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் நம்ம இந்தியாவிலேயே தமிழகத்தில் நடந்துச்சு, கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மதத்தை நம்புறோம் ஆன்மீக ரீதியில் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ற பகுத்தறிவாளிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை அவங்களோட நம்பிக்கையை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை இருக்குல்ல அது இருந்த பிரயோஜனம் இல்லைன்னு தாங்க அர்த்தம். அதான் இங்கே பார்க்குறோம். பிரான்ஸ்ல அந்த டீச்சர் பண்ணது சரியா தப்பா அது மக்கள் உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த மதத்தை பற்றியும் அந்த மதம் உலகம் முழுக்கவும் பரவ முக்கிய காரணமாக இருந்த முகமது நபி அவர்களை பற்றியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கோம். ரெண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முகமது நபி தமிழ் மொழியில் கூட பேசினாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் பரவலாக பல பேரால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆதி மொழின்னு சும்மா சொல்லலைங்க, தமிழ் மொழியை மதங்களை கடந்த மொழி. ஸோ இந்த மொழியை அவரும் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நானும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியாக பிடிபடலை. இதுக்கான சான்றுகள் உங்ககிட்ட இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க, உலகமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் திரும்ப ஆழமாக சொல்லிடுறேன், அவர் தமிழ் மொழியை மட்டும் பேசுறதா நான் சொல்லலை. எங்கேயுமே கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டாதீங்க உடனே தப்பாக சொல்லிட்டேன்னு. தமிழ் மொழியும் பேசியிருக்கலாம்னு சொன்னால் அவ்வளோதான். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஆபிரகாம் வழி வந்த மதங்கள்னு பார்த்தீங்கன்னா 3 மதம் சொல்லுவோம். ஒன்று யூதம், 2வது கிறிஸ்தவம், 3வது இஸ்லாம். இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை பல பேர் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க தயாராக இல்லை. இல்லை ஏப்ரஹாம் வழி வந்தவங்களாம் கிடையாது, நாங்கள் தனியாக வந்தவங்க பல பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த 3 மதத்தை சார்ந்தவங்களும். நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன் இருக்குல்ல, இந்த பேஸ் இப்போ வலுவாகிட்டு இருக்கு. இதை கண்கூட பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல. இதை ஒரு ஒப்புமையோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் இருக்க பல பேரும் இஸ்லாமில் இருக்க பல பேரும் ஒத்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இப்ராஹிம்னு சொல்கிறோம், அங்கே ஏப்ரஹாம்னு சொல்லுவாங்க. இங்கே ஜிப்ரில்னு சொல்கிறோம், அங்கே கேப்ரியல்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இங்கே ஒத்து போகுங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உலகின் மிகச்சிறந்த இறை தூதர் யார், ஏன்? இப்போ நான் சொன்னேன் முகமது அவர்கள், இவரை பற்றி மட்டும் நான் அதை கேட்கல. உலகம் முழுக்க இத்தனை இறை தூதர்கள் இருக்கா, நீங்கள் படிச்சிருப்பீங்களா? அதில் ஒருத்தரை ஸ்பெசிஃபைடாக சொல்கிறதா யாரை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? ரெண்டாவது கேள்வி, கடவுள் ஒருவனே அப்படின்றத போதிக்கிற மதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூணாவது கேள்வி, பிரான்ஸ் சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா அங்கே நடந்த விஷயங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த 3 கேள்விகளுக்குமான உங்களோட பதில் ஏன் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.